திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரத்தில் கஞ்சா போதை ஆசாமி பொதுமக்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜோதிடர் மோகன் இரவு 1 மணி அளவில் பைக்கில் சென்றபோது கஞ்சா ஆசாமியால் தடுத்து நிறுத்தப்பட்டு தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கின்ற நிலையில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் பெருமாநல்லூர் சாலை 20வது வார்டில் அமைந்துள்ள வெங்கடேசபுரம் சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் முன்பு பொதுமக்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. 20வது மாமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 20 லட்சமும் மாநகராட்சி நிதியில் ரூபாய் 9 லட்சமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா திருப்பூர் மாநகராட்சி அதிமுக 20வது மாமன்ற உறுப்பினர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட துவரிமான் பகுதியில் உள்ள சமுதாய கூடம் அருகே பேப்பர் பிளாக் பதிப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் பங்கேற்று பேப்பர் பிளாக் பதிப்பதற்கான பூமி பூஜையை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் திமுகவுக்கு எதிராக உள்ளனர் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் அருகே 4 குடிசை வீடுகள் முழுவதும் எரிந்து சேதமானது. கெஜல் நாயக்கன்பட்டியில் செயல்படும் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் குடங்கள் விற்பனை செய்யும் குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ மளமளவென பற்றி மற்ற வீடுகளுக்கும் பரவி எரிந்து வீட்டினுள் இருந்த பொருட்கள், சிலிண்டர் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இத்தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் கட்சி கூட்டம் போல தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு கூட பணம் கொடுத்து மக்களை வரவைக்கும் அவலம் அரங்கேறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட செட்டித்தாங்கல் ஊராட்சியில் 1.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி, அங்கன்வாடி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, நாடக மேடை உள்ளிட்ட கட்டிட பணிகளை துவக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திராவிட மாடல் கைத்தறி துணிநூல் அமைச்சர் திட்டங்களை துவக்கி வைத்த நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் நேரடியாக பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு கூட பணம் கொடுத்து கூட்டம் திரட்டும் இந்த நிலைமை அரசு நிகழ்ச்சிகளின் நம்பகத்தன்மை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கடந்த 4 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் கோவில் நிலங்களை மீட்டதாக வெற்றி விளம்பரம் செய்யும் நிலையில் துறையின் நிலைமை நேரில் வேறு விதமாக உள்ளது. பெரம்பலூரில் பரமேஸ்வரர் கோவிலை சீரமைக்க அனுமதி பெற லஞ்சம் கேட்டதாக அறநிலையத்துறை அலுவலர் கோவிந்தராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் துறையின் ஊழல் மற்றும் நிர்வாக குளறுபடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஏற்கனவே லஞ்ச வழக்கில் கைதாகி இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த கோவிந்தராஜ் மீண்டும் இதே செயலில் ஈடுபட்டிருப்பது அறநிலையத்துறையில் நிலவும் அலட்சியத்தை காட்டுகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டதாக அறிவிப்புகள் வெளியிடப்படும் நேரத்தில் திருப்பணி காரியங்களுக்கே லஞ்சம் பிரதானமாக இருப்பது திராவிட மாடல் ஆட்சியா என பக்தர்கள் கொந்தளித்துள்ளனர். முன்னறிவிப்பு இன்றி தாம்பரம் மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம் நடைபெறுவதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டத்தில் சுமார் 1082 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது கவர்ச்சிகரமான பட்ஜெட் என எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவின் சேலையூர் சங்கர் குற்றம் சாட்டினார். மேலும் பட்ஜெட் கூட்டம் பற்றி எவ்வித முன்னறிவிப்பும் இல்லை என்றும், குப்பை எடுக்க கோடிக்கணக்கில் டெண்டர் விடப்பட்டும் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான வசதிகள் இல்லை என்றும் விமர்சித்தார். பல கோடி ரூபா பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டு செயல்முறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு கவர்ச்சி பட்ஜெட்டாக தான் அந்த பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட் ஒன்றும் பெரிய மக்களுக்கு பயனடையக்கூடிய பட்ஜெட்டாக அது தெரியல.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஜாயந்தல் கிராமத்தில் விவசாயி கோலமுத்து தனது வயலில் வீடு கட்டி 50 ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது தம்பி மாயவன் தனது நிலத்தை முருகேசன் என்பவருக்கு விற்றபோது கோலமுத்துவின் கிணற்றையும் சேர்த்து எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக முருகேசன் கோலமுத்துவிடம் கிணற்றில் பங்கு கேட்டு தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது. விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ஆத்திரமடைந்த முருகேசன் ஜேசிபி மூலம் கோலமுத்துவின் வீட்டிற்கு செல்லும் பாதையில் பள்ளம் வெட்டி அவரை குடும்பத்துடன் வெளியே செல்ல முடியாமல் தடுத்து அராஜகம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு விசைத்தறி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் அருகே தலவாய்புரத்தில் ஊதிய உயர்வு கோரி பருத்தி சேலை உற்பத்தி செய்யும் விசைத்தறி தொழிலாளர்கள் 13வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதிய உயர்வு தொடர்பாக 4ஆம் கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு விசைத்தறி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒப்பந்தப்படி 5 விழுக்காடு கூலி உயர்வு வழங்க 3 விழுக்காடு மட்டுமே உயர்த்தி வழங்கப்படும் என கூறும் உரிமையாளர்களை கண்டித்து கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டம் நடத்தப்படும் என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த கொத்தங்குடி ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் காந்தி சாலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சிதம்பரம் அருகில் இருக்கிற கொத்தங்குடி ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று இன்று எங்கள் ஊராட்சியை சேர்ந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். சிதம்பரம் நகராட்சியோடு கொத்தங்குடி மட்டுமல்ல, சுற்றி இருக்க 6 பஞ்சாயத்தை இணைப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி ஒருவேளை இந்த ஊராட்சி இணைக்கப்படும் என்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் 50 ரூபாய்க்கு தனி வரி கட்டுறது 500 ரூபாய் ஆகிடும். வீட்டு வரி கட்டணம் அதிகமாகும். அதே போல் வீட்டுமனை பட்டா என்பதன் மேல் கனவாயிடும். அது மட்டும் 100 நாள் வேலை போயிடும். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் தக்காளி வரத்து அதிகரித்ததால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டதில் விவசாயிகள் தக்காளிகளை சாலையோரம் கொட்டிச் சென்றனர். அய்யலூர் சந்தையில் 15 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டி 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் போதிய விலை கிடைக்காததில் வேதனையடைந்த விவசாயிகள் திண்டுக்கல் திருச்சி 4 வழிச்சாலை ஓரமாக குப்பை போல் கிலோ கணக்கில் தக்காளிகளை கொட்டினர். மேலும் பழனி அடுத்த கணக்கன்பட்டி, நெய்க்காரப்பட்டி மற்றும் தொப்பம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் விலை சரிவு காரணமாக தக்காளி பழங்களை விவசாயிகள் பறிக்காமல் தோட்டத்திலேயே விட்டுள்ளனர். ஸ்டாலின் அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தக்காளி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.